கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அதாவது தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பிசாசினால் அவர் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். பழைய ஏற்பாட்டிலே பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டதான வார்த்தைகளை அவர் சொன்னார். அதாவது வார்த்தையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை மேற்கொண்டார். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலையும் மனிதன் பிழைப்பான் என்று சொன்னார். அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் ஆண்டவர் அது நமக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய ஆத்துமாவுக்கு பிழைப்பூட்டுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டதான வார்த்தைகளை சோதனைப்படுத்தப்படுகிற நேரத்தில் அவர் அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலையும் மனிதன் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ரெண்டாவதாக சொல்லும் பொழுது அந்த 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது கடைசி பகுதி, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் சொல்லுகிறதான காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். உலகத்தினுடைய மகிமையான மேன்மையான காரியங்களை அவருக்கு காமித்து, இதெல்லாம் உமக்கு நான் தருவேன், நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். உலகத்தினுடைய எல்லா விதமான காரியங்களையும் அவருக்கு காமித்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால அவனை மேற்கொண்டார். என்ன சொன்னார்? அதாவது தேவன் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆகவே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் தேவன் ஒருவருக்குத்தான் ஆராதனை. இந்த உலகத்தினுடைய எவ்வளவு மேன்மையான எவ்வளவு மகிமையான காரியங்களை பிசாசு நம்முடைய கண்களுக்கு கொண்டு வந்தாலும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தாலும், நாம் அவைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நாம் தேவன் ஒருவருக்கே நாம் பணிந்து நாம் அவர் ஒருவரையே நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்று சொன்னார். மூன்றாவதாக நாம் தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனை பரீட்சை பார்த்தவர்கள் தேவனாலே வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனை பரீட்சை பார்ப்பது அதுவே ஒரு பெரிய பாவம். ஆகவே நாட்களில் நானும் நீங்களும் நாம் தேவனை பரீட்சை பாராமல் தேவனை விசுவாசித்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படியே நானும் நீங்களும் நடக்கிறது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையின்படியே நாம் பிசாசை சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும். தேவன் வார்த்தையினால நம்மை நடத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோதனை காலத்தில் நீ சொன்னதான வார்த்தைகளை, ஆண்டவரே வேதத்தில் எழுதப்பட்டதான வார்த்தைகளை நீ நினைவு கூர்ந்து சொல்லியிருக்கிறதே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பிசாசை ஜெயித்தது போல நாங்களும் உம்முடைய வார்த்தையினால பிசாசை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.